கடவுளை வணங்குகிறவன் காட்டுமிராண்டி. காட்டுமிராண்டி என்கின்ற சொல்லை பற்றி பார்த்து கொண்டு வந்தோம். காட்டுமிராண்டி என்பதனுடைய லிட்ரல் மீனிங், அந்த சொல்லை சொன்ன உடனேயே பொதுமக்களுக்கு எது மாதிரியான புரிதல் ஏற்படலாம், கான்சியஸா எது மாதிரியான புரிதல் ஏற்படலாம், அன்கான்சியஸா எது மாதிரியான புரிதல் ஏற்படலாம் என்கிறதை பற்றியெல்லாம் பார்த்து கொண்டு வந்தோம். காட்டுமிராண்டி என்ற இந்த சொல்லுக்கு மற்றொரு பார்வை ஒன்று இருக்கிறது. அது என்ன என்றால், மாடர்ன் சயின்ஸ். கிட்டத்தட்ட 1600 இந்த மாடர்ன் சயின்ஸ் உருவாகி வளர்ந்த காலம், அதற்கு முன் அதற்கு பின் என்று பிரிக்கலாம். வெள்ளையர்களுக்கு இந்த மாடர்ன் சயின்ஸ் உருவாவதற்கு முன்பேயே உலகில் நாம் தான் அறிவாளியான இனம், நாம் தான் சரியான இனம், நம் கருத்துக்கள் தான் சரியாக இருக்கும், மற்ற இனங்கள் முக்கியமாக காட்டு மக்கள் யாருமே அற்பர்கள் தான் என்கின்ற எண்ணம் தீவிரமாக உண்டு. இது வரலாறு. அதிலும் கூடுதலாக இந்த மாடர்ன் சயின்ஸ் என்கிறது வரும் பொழுது அது மாதிரியான எண்ணம் மிகவும் அதைவிட அதிகமாக அவர்களிடம் ஆனது என்கிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. அதாவது இந்த மாடர்ன் சயின்ஸ் என்கிறது இல்லாதவர்கள் யாருமே காட்டுமிராண்டிகள் என்றும் ஒரு பார்வை, ஒரு கருத்து. இதுல முக்கியமா சொல்லணும் என்றால், விஞ்ஞான அறிவற்றவன் என்கின்ற ஒரு பொருளும் பொருந்தக்கூடும். கடவுளை வணங்குகிறவன் காட்டுமிராண்டி என்ற சொல்லுக்கு கடவுளை வணங்குகிறவன் விஞ்ஞான அறிவு அற்றவன் என்ற சொல்லும் என்ற ஒரு பொருளும் பொருந்தக்கூடும். இந்த தரப்பில் இப்பொழுது எடுத்துக்கொண்டு நாம் சிறிது விசாரம் செய்வோம். அதாவது மாடர்ன் சயின்ஸ் என்று ஒன்று வருவதற்கு முன்னாடி உலகிலேயே அல்லது இந்தியாவிலும் விஞ்ஞான அறிவே கிடையாது, எல்லாரும் முட்டாள்களாகத்தான் இருந்தார்கள் என்கிறது உண்மையா? விஞ்ஞானம் என்றால் என்ன? விஞ்ஞானத்தில் உள்ள டிஸ்கவரிஸ், கண்டுபிடிப்புகள், கண்டுபிடிக்கப்பட்ட கருத்துக்கள், தத்துவங்கள், இவைகள் தான் விஞ்ஞானமா? அல்லது விஞ்ஞானத்தில் உள்ள இன்வென்ஷன்ஸ் இவைகள் விஞ்ஞானமா என்ற கேள்விகள்லாம் இருக்கிறது. இதுல முதல்ல டிஸ்கவரிஸ் எடுத்துப்போம். இயற்கையை பற்றிய சில உண்மைகள் அல்லது பல உண்மைகள் மாடர்ன் சயின்ஸ்ல உள்ள விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே உலகத்தில் உள்ள பல அறிவாளிகள் அவைகளை பற்றி பேசியிருக்கிறார்கள் என்கிறது மிகவும் முக்கியமாக நம்முடைய கவனத்திற்கு வர வேண்டிய விஷயம். உதாரணத்துக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். நாம் நினைக்கிறோம் இதை முதல்ல நியூட்டன் தான் பேசியிருப்பார் என்று. ஆனால் நியூட்டனுக்கு முன்னாடி இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பற்றி நம்முடைய நியாய வைசேஷிக சாஸ்திரங்களில் உள்ளது. கிரகணம், எக்லிப்ஸ், பிற்காலத்தில் தான் இதை வெள்ளையன் கண்டுபிடித்தான், எப்படி நடக்கிறது என்று கண்டுபிடித்தான் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆரியபட்டர் கிரகணத்தை பற்றி இன்றைய விஞ்ஞானிகள் எதை சொல்லுகிறார்களோ அதையே சொல்லுகிறதை காண்கிறோம். சாதயதி சசி சூரியம் சசினம் மகதீச்ச பூச்சாயா. சூரியனுக்கு உதயமோ அஸ்தமனமோ எல்லாம் நம்முடைய பார்வையில் இருக்கிறதை தவிர சூரியனுக்கு உண்மையில் அஸ்தமனம் உதயம் எதுவுமே கிடையாது என்று விஷ்ணு புராணம் சொல்லுகிறது. நைவாஸ்தமனம் அர்க்கஸ்ய நோதயா சர்வதஸ்ஸதஹா உதயாஸ்தமனாக்கியம் ஹி தர்சனாதர்சனம் ரவேஹே. சன் இஸ் த சென்டர் ஆஃப் யூனிவர்ஸ் என்று காப்பர்னிக்கஸ் சொல்லுவதாக இன்று அறியப்படுகிறது. ஆனால் அதற்கு முன்னாடியே இந்த ஹீலியோசென்ட்ரிக் தியரி நம்முடைய சாஸ்திரங்களில் பல இடங்களில் வருகின்றது. அண்ட மத்தியகத சூரியஹா முதலிய வார்த்தைகளில் நாம் புராணங்களிலேயே, பாகவதம் முதலிய புராணங்களிலும் மேலும் ஜோதிஷ சாஸ்திரத்திலையும் பார்க்க முடிகிறது. பூமி உருண்டை என்கிறதுனால தான் அதற்கு பூகோளம் என்று பெயர். பூமி கோளமாக இருப்பது என்கிறது பல சாஸ்திரங்களில்
முக்கியமாக ஜோதிஷ சாஸ்திரத்தில் நமக்கு தெரிய வரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. சொல்லிக்கொண்டே போகலாம். ராமாயணத்தை எடுத்துக்கொள்வோம். இன்னைக்கு சைக்கிள் ஆஃப் ரெயின் சைக்கிள் என்று படிக்கிறோம். இதை ராமாயணம் சொல்லுகிறது. நவமாச திருத்தம் கர்ப்பம் பாஸ்கரஸ்ய கபஸ்திபிஹி பீத்வா ரசம் சமுத்திராணாம் தியௌ பிரசூதே ரசாயனம் என்று. மேகங்கள் சமுத்திரத்திலிருந்து ரசத்தை பருகி அந்த ரசத்தை கர்ப்பத்தில் தரித்து 9 மாதம் கழித்து 10ஆம் மாதம் மழை காலத்தில் பெற்றெடுக்கின்றன என்று அழகான ஒரு உருவகமாக மேகங்களை கர்ப்பிணி பெண்கள் போல வர்ணிக்கிறது ராமாயணம். இதே ராமாயணத்திலேயே சந்திரனிடத்திலிருந்துதான் சூரியனிடத்திலிருந்துதான் சந்திரன் ஒளியை பெறுகிறான் என்ற விஞ்ஞான கருத்தும் வருகிறது. மகா கிரக வினஷ்ட பங்கஹா என்று வருகிறது. யாவது ஆவர்த்ததே சக்கரம் என்கிறதுனால பூ சக்கரம் சுழலுகிறது என்ற விஷயம் நமக்கு புலப்படுகிறது. இவ்வாறு பழைய சாஸ்திரங்களில் நியாயசூத்திரம், வைசேஷிகம், ராமாயணம் அல்லது ஆரியபட்டியம் முதலியவைகளில் இப்பொழுது நான் சொன்னது மிக மிக குறைவே ஒரு சாம்பிளுக்காக அடியன் சொன்ன விஷயம். எவ்வளவோ சொல்லிக்கொண்டு போகலாம். நம்முடைய சாஸ்திரங்களில் டிக்னாமெட்ரி இருக்கிறது. நம்முடைய சாஸ்திரங்களில் இன்னைக்குள்ள ஜாமெட்ரி, ஸ்ரௌத சூத்திர, சுல்ப சூத்திரங்களில் இருக்கின்றது என்கிறதெல்லாம் மிகப்பெரிய விஷயம், தெள்ளத் தெளிவாக இருக்கிறது. இதை விட ஆச்சரியத்துக்குரிய விஷயத்தை அடியேன் சொல்லுகிறேன். ஓஹோ, நியூட்டன் கண்டுபிடிச்சதா நினைச்சோமே, அதுக்கு முன்னாடியே இருக்கே. இது இவர் கண்டுபிடிச்சதா நினைச்சோமே, ஆரியபட்டர் சொன்னாரே, சொல்லியிருக்காரே, அதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரே. அது அவர் கண்டுபிடிச்சதா நினைச்சோமே, இதை போதாயனர் முன்னாடியே சொல்லியிருக்காரே என்கிறது ஒரு பக்கம் இருக்க. போதாயனர், ஆரியபட்டர், வால்மீகி என்றெல்லாம் இவர்கள் எதையெல்லாம் அவர்களுடைய சாஸ்திரங்களில் சொல்லி இருக்கிறார்களோ அதற்கெல்லாம் முன்பேயே இவைகளுக்கான ஹிண்ட்ஸ், இவைகளுக்கான குறிப்புகள் வேதங்களில் உள்ளதை காண முடிகிறது. உதாரணத்துக்கு கிரகணம் என்கிறதை சொன்னோம். ஆரியபட்டருடைய அருமையான ஒரு ஸ்லோகத்தை சொன்னோம். சாதயதி சசி சூரியம் சசினம் மகதி ச பூச்சாயா என்ற ஸ்லோகத்தை மறுக்க முடியாது. இதனுடைய அர்த்தம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு எக்லிப்ஸுக்கு என்ன விளக்கம் கொடுக்கிறார்களோ அதுதான். இதுக்கான ஹிண்ட் வேதத்தில் வருகிறது. எத் பூமேர் ஹிருதயம் திவி சந்திரமசி சிறுதம் என்று கிரகணத்தை பற்றி ஹிண்ட் வருகிறது. சூரியனிடத்துல தான் சந்திரன் வெளிச்சத்தை பெறுகிறது என்கின்ற ராமாயண வாக்கியம் வால்மீகி தான் முதல்ல சொல்லியிருப்பார் நினைச்சிருக்கலாம். ஆனா அதற்கு முன்னாடியே வேதத்துல அதற்கான ஹிண்ட் இருக்கிறது. இத்தா சந்திரமசோகிருஹே என்கின்ற மந்திரம். அது மாதிரி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்கிறது ஒரு வைசேஷிக சூத்திரங்கள்ல தான் முதல்ல வந்திருக்கிறதா நம்ம நினைச்சிருக்கலாம். ஆனால் அதற்கு முன்னாடியே வேதத்துல ஆ கிருஷ்ணேன ரஜசா தியாம்பிடோதி என்று சூரியனிடத்தில் உள்ள கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால சுத்தி இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களும் நல்லா பக்காவா ஹோல்டா இருக்கு என்கிற விஷயம். ஆ கிருஷ்ணேன ரஜசா வர்த்தமானஹா நிவேசயன் அமிர்தம் வர்த்தியம் சே முதலிய மந்திரங்கள்ல இது தெள்ளத்தெளிவு. நாம் முதல் அதிசயம் என்ன என்றால், இன்றைய தினம் விஞ்ஞானிகள் பெரிய கண்டுபிடிப்புகளாக சொல்லப்படுகின்றவை பல முன்பேயே இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஆரியபட்டர் முதலியவர்களால் கூறப்பட்டன, மறுக்க முடியாத உண்மை. இரண்டாவது விந்தை என்ன என்றால், அவர்கள் கூறப்பட்ட விஷயங்களில் பல அவைகளுடைய ஹிண்ட் வேதங்களில் அதற்கு முன்பேயே இருந்திருக்கின்றன. வேதங்கள் காட்டில் வாழ்ந்த முனிவர்களால், ரிஷிகளால் கண்டுபிடிக்கப்பட்ட தத்துவங்கள், மந்திரங்கள் என்கிறதையும் நாம் பார்க்கிறோம். இந்தியாவுடைய புராதனமான சாஸ்திரங்கள் மாடர்ன் சயின்ஸ் உருவாவதில் கான்ட்ரிபியூட் பண்ணின என்கிறதோடு மட்டுமல்லாமல் இப்பொழுது உள்ள சமயம் வரை தொடர்ச்சியாக சயின்ஸுக்கு கான்ட்ரிபியூஷன் நம்முடைய சாஸ்திரங்களிலிருந்து இருக்கத்தான் செய்கிறது. இதை கண்டுகொண்டுதான் வருகிறோம். ஏதோ ஒரு நாள் மாடர்ன் பிசிக்ஸ் உருவாவதற்கு, அதில் உள்ள அணுக்கள், பரமாணுக்கள் முதலியவைகள் பேசப்படுவதற்கு அதே விஷயங்கள் ஓரளவுக்காவது நியாய வைசேஷிக சாஸ்திரங்களில் உள்ளன என்கிறதை காண முடிகிறது. இப்பொழுது உள்ள சயின்ஸோ
நியாய வைசேஷிக சாஸ்திரங்களில் உள்ள பெரும்பாலான தத்துவங்களை காட்டிலும் அட்வான்ஸாக போய்விட்டது என்கிறது உண்மையாகிலும், இப்பொழுது உள்ள சயின்ஸுக்கு கூட சாங்கியத்தினுடைய, யோகத்தினுடைய, பௌத்தத்தினுடைய, வேதாந்தத்தினுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் தேவைதான் படுகிறது. ஏனெனில் இன்று உள்ள குவாண்டம் பிசிக்ஸ் முதலிய சயின்ஸினுடைய பிரிவுகளுக்கு பல தத்துவங்கள், பல தரிசனங்கள் வேதாந்தத்திலிருந்து ஒத்துப்போவதை நாம் காண முடிகிறது. சில குவாண்டம் பிசிக்ஸ் விஞ்ஞானிகள் சில வேதாந்த சாஸ்திரங்களை வாயார புகழ்வதையும் நாம் காணவும் முடிகிறது. மாடர்ன் சைக்காலஜியை எடுத்துக்கொள்வோம். சிக்மண்ட் ஃப்ராய்டு என்பவருடைய ரொம்ப நேரோடான டிஸ்கவரிஸ், புரிதல், இவைகளை மேலும் வளர்ப்பதற்காக, இதிலிருந்து மேலும் சைக்காலஜி இவால்வ் ஆகிறதுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கக்கூடிய சில சைக்காலஜிக்கல் சயின்டிஸ்ட், சைக்காலஜியினுடைய விஞ்ஞானிகள், சிஜி யுங், மாஸ்லோ, எரிக்சன், இவர்கள் கூறக்கூடிய பல கருத்துக்கள் நம்முடைய யோகம், வேதாந்தத்தோடு, சாங்கியத்தோடு கூட ஒத்து வருவதாக பல விஷயங்கள் இருக்கின்றன. இப்பொழுது சொன்ன விஞ்ஞானிகளே கூட, சிஜி யுங் முதலியவர்கள் சில இடங்களில் நம்முடைய சாஸ்திரங்களை மேற்கோள் காட்டுவதும் நம்முடைய சாஸ்திரங்களை குறிப்பிடுவதும் இருக்கத்தான் செய்கிறது. ஆதலால் நம்முடைய சாஸ்திரங்களுடைய தாக்கம், மாடர்ன் சைக்காலஜியில் நம்முடைய சாஸ்திரங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்பதையும் மறுக்க முடியாது என்பதே என்னுடைய அபிப்பிராயம். அதுவும் ஒரு விஷயம் பார்த்தேன்னா ரொம்ப கிளியராகவே புரியும். மாஸ்லோவோட மோட்டிவேஷன் தியரியில் இருக்கக்கூடிய செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் ஒரு பெரிய உதாரணம் இருக்கு. இவைகள்லாம் நம்முடைய சாஸ்திரங்களிலிருந்து சென்றதுதான் என்று என்கின்ற ஒரு எண்ணம் வராமல் எப்படி இருக்க முடியும்? நம்முடைய சாஸ்திரங்கள் மேலும் சயின்ஸ் வளருவதற்கு தேவைப்படுகிறது என்கிறதை நாம் இவ்வாறாக காண முடிகிறது. இது குவாண்டம் பிசிக்ஸோட மட்டும் நிற்காமல் மருத்துவமே எடுத்துக்கொண்டாலும் கூட இன்று உலகளாவியதாக சித்த மருத்துவம், ஆயுர்வேதம் இவ்விரண்டும் வளர்ந்து கொண்டு வருவதை காண்கிறோம். அதிலும் பார்த்தால் மஞ்சள், நம் மூதாதையர்கள் உபயோகப்படுத்திய மஞ்சள் என்றோ பஞ்சகவ்யம் என்றோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் இன்றைய தினம் உலகளாவி வளர்ந்து கொண்டிருப்பதை நாம் காண முடிகிறது. ஒரு சில வருடங்கள் முன்பு எந்த பஞ்சகவ்யத்தை இறை மறுப்புவாதிகள் மிகவும் கேவலமாகவும் மிகவும் பரிகாசத்துக்கு உரியதாகவும் பேசிக்கொண்டு இருந்தார்களோ, அந்த பஞ்சகவ்யம் சிறந்த மருந்து என்பதற்கு இன்றைய தினம் ஏராளமான ஆராய்ச்சிகள், ஏராளமான சயின்டிஃபிக் பேப்பர்ஸ் இருக்கின்றன. ஏன் அக்னிஹோத்திரம் கூட அப்படிதான். அக்னிஹோத்திரத்தினால என்ன நல்ல விளைவுகள், நம்முடைய சுற்றுப்புறம் எப்படி தூய்மையாகிறது, ஓசோன் என்பதில் உள்ள மாசுகள் எப்படி நீங்குகின்றன என்பதற்கான ஏராளமான சயின்டிஃபிக் பேப்பர்ஸ் இன்று தினம் இருக்கிறது என்கிறதை நாம் பார்க்கும் பொழுது இன்று வரைக்கும் நம்முடைய சாஸ்திரங்கள் எப்படி உதவியாக இருக்கிறது. யோகம் உலகளாவி இன்றைய தினம் யோகம் என்கிறது இருக்கிறத பார்க்கிறோம். பொதுவாக இங்கெல்லாம் ஒவ்வொரு ஏர்போர்ட்லையும் இங்க பிரேயர் ரூம் என்று ஒன்று இருக்கும். யுஎஸ்ஏல பார்த்தோம், சிகாகோ ஏர்போர்ட்டில் யோகா ரூம் என்று உள்ளது. வாஷிங்டன் டிசியில் கூட இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். இவ்வாறு யோகம் என்கிறது இன்றைய தினம் உலகளாவி பரவி கிடக்கிறது. யோகத்தினால் மன அமைதி பெறுகிறது என்கிறதும், அதே மன அமைதியினால் அந்த மன அமைதி என்கிறது வியாதிகள், நோய்கள் நீங்குவதற்காக மிகவும் உபயோகமாக இருக்கிறது என்கிறதும் இன்று ஆயிரக்கணக்கான சயின்டிஃபிக் பேப்பர்ஸ் சொல்லக்கூடிய விஷயமாக
இருக்கிறது. இதுவும் நம்முடைய காடுவாழ் மக்களுடைய கான்ட்ரிபியூஷன் தான் என்கிறதில் மறுப்பில்லை. ரிஷி முனிவர்கள் காட்டில்தான் யோகம் என்ற விஞ்ஞானத்தை, யோகம் என்ற சயின்ஸை கண்டுபிடித்தார்கள். இன்று குவாண்டம் பிசிக்ஸோட கோயின்சைட் ஆகக்கூடிய தத்துவங்கள், தரிசனங்கள், உபநிடதங்களில் உள்ள தத்துவங்கள், சாங்கிய பௌத்த சாஸ்திரங்களில் உள்ள தத்துவங்கள், இதெல்லாம் காட்டில் வாழக்கூடிய ரிஷி முனிவர்கள் தான் காட்டில் தவமிருந்து கண்டுபிடித்த விஷயங்களாக இருக்கின்றன. இது எல்லாம் காட்டுமிராண்டித்தனமா? அது மட்டுமில்லை, இப்பொழுது இந்த கொரோனாவையே எடுத்துக்கொள்வோம். கொரோனாவில் ஆயுர்வேதத்தினுடைய வைத்தியர்கள் நமக்கு உபதேசம் செய்வது என்ன என்றால், துளசி தீர்த்தம், மஞ்சள் முதலியவைகள் கொரோனாவுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு சக்தியாக நிற்கும் என்பதுதான். இதை உபயோகப்படுத்தி பலர் கொரோனாவிலிருந்து தப்பியுள்ளதும் உண்மைதான். இதாவது பரவாயில்ல, இதற்கு மேலே சித்த மருத்துவம் என்று எடுத்துக்கொண்டால் ரிசர்ச் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்கிறார்கள். சித்த மருத்துவத்தினுடைய மருந்து, சித்த மருத்துவத்தின் அடிப்படையில் கண்டுபிடித்த மருந்து இன்னைக்கு நமக்கெல்லாம் தெரியும். கபத்தையும் ஜுரத்தையும் நீக்கக்கூடிய மருந்து. அதற்கு பேர் வச்சிருக்க அழகா கபஜுர குடிநீர் என்று. இது மிகப்பெரிய எதிர்ப்பு சக்தியாக கொரோனாவுக்கு நிற்கும் என்கிறதை ரிசர்ச் மூலமாக அதை அவர்கள் காட்டி, அந்த ரிசர்ச்சை நம்முடைய அரசாங்கமே ஏற்றுக்கொண்டு இதை இன்று பல பேர்கள் உபயோகப்படுத்துகிறார்கள். பல பேர்கள் இதை உபயோகப்படுத்தி இதை ஒரு எதிர்ப்பு சக்தியாக கொண்டு தன்னுடைய வலுவை வளர்த்து கொள்ளுகிறார்கள் என்கிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. இவ்வாறு தற்போதைய கொரோனா வரைக்கும் எல்லா இடத்திலேயுமே இந்திய சாஸ்திரங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கத்தான் செய்கிறது. இந்த மருந்துகள், இந்த ஔஷதங்கள், இதை கண்டுபிடித்த ரிஷி முனிவர்கள், சித்தர்கள், சித்த வைத்தியத்தை சேர்ந்த சித்தர்களாகத்தான் இருக்கட்டும், ஆயுர்வேதத்தை சேர்ந்த முனிவர்களாகத்தான் இருக்கட்டும், இவர்கள் வனவாசிகள் தான். காட்டில்தான் இந்த சித்தர்கள் இருந்தார்கள், அங்குதான் தவம் செய்தார்கள், அங்குதான் இந்த காட்டு இலைகள், காட்டு மூலிகைகளை பற்றிய ஞானம் பெற்றார்கள் என்கிறதெல்லாம் தானே உண்மை. இவர்களெல்லாம் காட்டுமிராண்டி என்று சொல்லிவிட முடியுமா? சித்த வைத்தியத்தை காட்டுமிராண்டித்தனம் என்று கூறத்தான் முடியுமா? இப்படி இன்றைய தினம் வரைக்கும் நம்முடைய சாஸ்திரங்கள் விஞ்ஞான உலகத்திலும் சரி, கலை உலகத்திலும் சரி, எல்லா விதத்திலும் கான்ட்ரிபியூட் செய்து கொண்டுதான் இருக்கிறது என்கிறதை பார்க்க முடிகிறது. ஆக இவ்வளவு தரிசனங்களும், இவ்வளவு இன்சைட்ஸும், இந்த டிஸ்கவரிஸ் எல்லாம் காடுவாழ் மக்களிடத்திலிருந்து வந்திருக்கிறது என்கிறது இங்கு உண்மையாகிறது. இது வேதத்திற்கு மட்டும் இல்லை. ஒரு வரலாறை எடுத்து பார்க்கும் பொழுது நமக்கு புரிகிற விஷயம், என்னைக்கு உலகத்தையே கைப்பற்றணும்னு வெள்ளக்காரன் உலகம் முழுக்க வெறி பிடிச்சு அலைஞ்சானோ, அன்னைக்கு அந்த வெறியில் மட்டும் அவன் அலையல. உலகத்தை கைப்பற்றுதல் என்றால் மற்றவர்களை பொறுத்த வரைக்கும் அடிக்கிறது, உதைக்கிறது மூலமா தான் இவன் விஷயமா என்னன்னு அங்கங்க இருக்கக்கூடிய அறிவையும் கைப்பற்ற வேண்டும் என்கிற வெறியில அலைஞ்சான். அப்படி அலையும் பொழுது இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ் என்ற பெயர்ல என்ன ஒன்று இருக்கிறதோ அதில் இந்தியாவிலிருந்து போன தத்துவங்கள் மட்டும் இல்லை. பின்பு என்ன என்றால், காட்டில் வாழும் ஆப்பிரிக்கர்கள் இடத்திலிருந்தும் அங்கு கருத்துக்கள், அவர்கள் நேச்சரை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கிற தத்துவங்களும் போயிருக்கின்றன. சோகால்டு சிவப்பிந்தியர்கள், முன்பு இருந்த அமெரிக்கர்கள், நேட்டிவ் அமெரிக்காஸ் இன்னைக்கு சொல்றா இல்லையா, அவர்களிடத்திலிருந்தும் பல தத்துவங்கள் இவர்களுக்கு போயிருக்கின்றன. இது மாதிரி பலவேறு இடங்கள்ல அவர் காடுவாழ் மக்கள் அவர்களிடம் பழகி, அங்கங்க அவர்கள் இயற்கையோட பழகும் பொழுது இயற்கை அன்னை அவர்களுக்கு என்ன தத்துவங்களை வெளியிட்டிருக்கிறதோ அந்த தத்துவங்களை அனாயாசமாக அவர்கள் காப்பிரைட்டு, பேட்டன்ட் என்கிறது இல்லாம அவர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்களோ அது எல்லாத்தையும் காப்பி அடித்து, அது எல்லாத்தையும் திருடி கொள்ளையடித்தல் என்கிறது வெறும் இதோட நிறுத்தாம, அங்கங்க உள்ள சொத்தை சூறையாடுறதுங்கிறது மட்டும் இல்லாம இந்த அறிவெல்லாம் கொள்ளையெடுத்து ஒவ்வொன்றா கொண்டு வந்து அவர்களுடைய நாட்டில் கொண்டு வந்து குவித்து, அதுல இந்தியாவிலிருந்தும் அந்த கான்ட்ரிபியூஷன்ஸ் இது எல்லாத்தையும் கொண்டு வந்து குவித்து இதை மிக பெரிதாக ஆக்கி, வெள்ளக்காரனுடைய ஒரே ஒரு இனோவேஷன், அபாரமான இனோவேஷன், பாராட்டத்தக்க இனோவேஷன் என்னென்ன, இது எல்லாத்தையும் மேத்தமேட்டிக்கல் லாங்குவேஜில் போட்டு மாடர்ன் சயின்ஸ் என்கிறதை வெள்ளக்காரன் உருவாக்கினான். இது நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல இருந்து என்ன தெரிகிறது, வெள்ளக்காரனுக்கு முன்னாடி சயின்ஸே கிடையாதுங்கிறதுலாம் கிடையாது.
உண்மையில வெள்ளக்காரன் தான் மற்ற இடங்கள்லேருந்து சயின்ஸை கொண்டு வந்தான். எல்லா இடத்துலையும் உலகத்துல விஞ்ஞானம் என்கிறது இருக்கத்தான் இருந்திருக்கிறது. அதனால வெள்ளக்காரனுக்கு முன்னாடி எல்லாருமே காட்டுமிராண்டி என்கின்ற புரிதலும் தவறாகும். அன்சைன்டிஃபிக்கா இருந்தால் வெள்ளக்காரன் வந்து தான் சயின்டிஃபிக்கா மாத்தினான் என்கின்ற புரிதல் வந்து மிகவும் பிசகான, மிகவும் தவறான புரிதலாகும். அந்த ரீதியிலும் நம்ம பார்க்க முடியாது என்கிறதை அறிகிறோம். அப்போ அதுக்கு முன்பும் விஞ்ஞானம் இருந்திருக்கிறது. சரி, டிஸ்கவரியை பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டேன். ஆனால் வெள்ளக்காரன் பண்ண இன்வென்ஷன், இந்த டெக்னாலஜி, அந்த டெக்னாலஜி இல்லாததுனால மற்றவர்களை காட்டுமிராண்டி, அதுக்கு முன்னாடி இருந்தவர்களை காட்டுமிராண்டி என்று சொல்லலாமோ அப்படின்னு ஏன் சொல்லணும்? டெக்னாலஜி இல்லைத்தான், ஒத்துக்கிறேன். ஃபேன் இல்லை, வெள்ளக்காரன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபேன் இல்லை, ஏர் கண்டிஷன் இல்லை, டெக்னாலஜி இல்லைத்தான். இன்னைக்கு இருக்கிற மாதிரி காரு, வீரு, பஸ்ஸு, ட்ரெயின் எதுவும் இல்லை என்கின்ற மாதிரியான காலம்தான் அது. இன்னைக்கு இருக்கிற மாதிரி மொபைல் ஃபோன் இதெல்லாம் இல்லை என்கின்ற மாதிரியான காலம்தான். அப்படி இல்லைங்கிற ஒரே காரணத்தினால அவன்லாம் முட்டாள், மடையன், அவன்லாம் காட்டுமிராண்டி, நம்மளாம் அறிவாளி என்கிறது நம்முடைய திமிரை தான் காட்டுகிறது. நம்முடைய மேற்கொண்டு இந்த அரகன்ஸை தான் காட்டுகிறது. இது வந்து பணிவான விஷயம் இல்லை. இது மூலமா நாம் முன்னேற்றத்தை மேல அடைய முடியாது. நம்முடைய சுகபோகங்களை மேல மேல அனுபவிக்கிறதுக்காக, நம்முடைய புலன்களுக்கான ஒரு விருந்தை கொடுப்பதற்காக பல்வேறு விஷயங்களை கண்டுபிடித்து வைத்துக் கொண்டு இருக்கிறோம். அந்த கண்டுபிடித்து வைத்துக் கொண்ட விஷயங்களை வியப்பாக பார்த்தவர்கள், அதுதான் அல்டிமேட் என்று பார்த்தவர்கள் மத்திய காலத்துல இருந்த நிறைய பேர். அதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவர் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டவரும். கடவுளை வழிபட்டு விடுபவர் காட்டுமிராண்டி என்கிற ஸ்டேட்மெண்ட்டை விட்டவரும் அதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவர் தான். ஆனா அதையும் கிரிட்டிக்கலா தான் பார்க்கணும். இவ்வளவு டெக்னாலஜியை டெவலப் பண்ணியிருக்காங்கிறது வியப்பை ஏற்படுத்துகிறது, சந்தேகம் இல்லை. இதுல ஒன்றும் ஐயப்பாடு இல்லை. ஒரு விதத்தில் பாராட்டத்தக்கதும் அதுலயும் ஐயப்பாடு இல்லை. ஆனால் அது வந்து குற்றமே இல்லாதது, தோஷமே இல்லாதது என்றெல்லாம் சொல்ல முடியாது. அது வந்து மிகவும் கிரிட்டிக்கலாக பார்க்க வேண்டியது. இன்னைக்குள்ள பல விஞ்ஞானிகளே அதை கிரிட்டிக்கலாக பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதை தவறுதல் அப்படின்னு பார்க்கக்கூடிய காலம் வந்தாச்சு. ஒவ்வொன்றுத்திலையும் பார்த்தேன்னா அதை அழகா சொல்லிட்டு போயிடுத்து உபநிஷத்து. சர்வேந்திரியானாம் ஜரயந்தி தேஜகா. புலன் முகர்ச்சி என்று மேலும் மேலும் நாம் போனால் புலன்களுடைய வலு குறையத்தான் குறையும் என்று உபனிஷத்து எவ்வளவு தெளிவாக சொல்லுகிறதோ அதை இன்று நாம் கண்கூடாக பார்க்கலாம். அதனுடைய டிமெரிட்ஸும் இருக்கத்தான் செய்கிறது. லேப்டாப் முன்னாடியே எப்போதும் உட்கார்ந்துருந்தா அதனால வரக்கூடிய வியாதிகள் மறுக்க முடியாது. மெடிக்கல் ஜேர்னல்ஸ்லாம் பார்க்குறோம். மொபைலையே எப்போ பார்த்தாலும் யூஸ் பண்ணிட்டு இருந்தால் அதனால வரக்கூடிய வியாதிகள், ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் எங்கே பார்த்தாலும் போடுறா, பாராட்டத்தக்கது தான். ஏன் மொபைலால் வரக்கூடிய வியாதிகள் இல்லையா? அல்லது இன்னொன்று சொல்கிறாரு பேர் மைக்ரோவேவால் வரக்கூடிய வியாதிகள் இல்லையா? ஸ்மோக்கிங் இல்லாத போனாலும் இதெல்லாம் இருக்க. இதெல்லாம் தவிர்க்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு நாம் பழகி கொண்டு விட்டோமே. பெட்ரோலால் வரக்கூடிய அழிவு இல்லையா? பெட்ரோலால் இத்தனை கார் ஓடுறது என்ன ஓடட்டும், அதே சமயத்தில் அதனால ஓசோன் லேயர் மாசுபடுறதுங்கிறது இல்லையா? இவ்வளவு கெடுதிகளையும் நம்ம இன்னைக்கு டெக்னாலஜி கொடுக்கறது என்று நாம் அதுல உள்ள குற்றத்தையும் நம்ம கிரிட்டிக்கலா பார்த்து தான் ஆகணும். ஆக டெக்னாலஜி என்று கண்டுபிடித்து அதை இவ்வளவு தூரம் வளர விட்டு அது இல்லாம இருக்க முடியாதுன்னு ஆக்கி இவ்வளவு பெரிய சமாச்சாரம் நடந்திருக்கிறத நாம் கிரிட்டிக்கலா பார்க்கக்கூடிய காலத்தில் இப்பொழுது நாம் இருக்கிறோம். நம்மள ஏதோ ரொம்ப முன்னேறியவர்கள், நம்ம ரொம்ப அறிவாளிகள், மற்றவங்கலாம் முட்டாள், மாடர்ன் பிசிக்ஸ் வரத்துக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே முட்டாள், காட்டுமிராண்டி என்ற பார்வை மிகவும் குறுகலான, மிகவும் என்ன சொல்றது, ஒரு நேரோ மைண்டடான ஒரு பார்வை என்றுதான். அதனால கடவுளை வணங்குபவன் காட்டுமிராண்டிங்கிறத கடவுளை வணங்குபவன் விஞ்ஞானம் இல்லாதவன் என்று எடுத்துக்கொண்டாலும், விஞ்ஞானம் சுருக்கமா சொல்றேன், டிஸ்கவரி முதல் பாயிண்ட். டிஸ்கவரி என்று எடுத்துக்கொண்டால் இந்த மாடர்ன் பிசிக்ஸ் வரத்துக்கு முன்னாடியும் டிஸ்கவரி என்கிறது பழங்காலத்தில் எங்குமே இந்தியாவில்ங்கிறது ஒரு சாம்பிளா சொன்னேன். ஏன் கிரீஸ்ல இல்லையா? டிஸ்கவரி சில இன்சைட்ஸ் எல்லாம் சாக்ரட்டிஸ் சொல்லலையா? பிளேட்டோ சொல்லலையா? எங்கேயுமே இருந்திருக்கு. எங்கேயும் இருந்திருக்குன்னா கிரீஸ்ல தாங்கிறது இல்லை, இந்தியாவில தாங்கிறது இல்லை. இந்த காடு வாழ் மக்களிடம், அவர்கள் தான் இயற்கையோடு அதிகமாக பழகக்கூடியவர்கள், அவர்களிடமும் இது மாதிரியான இன்சைட்ஸ், தரிசனங்கள்
புரிதல்கள் இருந்திருக்கின்றன. அதனால விஞ்ஞானம் அவர்களிடம் இல்லை என்று சொல்ல முடியாது. முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், இன்வென்ஷன் இல்லையே அப்படின்னா, இன்வென்ஷன் தான் அல்டிமேட் என்றும் சொல்ல முடியும். இன்வென்ஷனால் நீ உலகத்தையே ஆளலாம். ஆனால் நிஜமான ஹாப்பினஸ், நிஜமான இன்பம், சந்தோஷம் என்கிறதை மனிதன் எவ்வளவு தூரம் அன்னைக்கு இருந்த ட்ரைபல் மக்களை காட்டிலும் இன்னைக்கு அனுபவிக்கிறான் என்று பார்த்தால் நாம் தலை குனிவாகத்தான் இருக்கிறோம் என்கிறத பார்க்க முடியும். அப்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த விதத்திலும் விஞ்ஞான அறிவு இல்லாதவன் கடவுளை வணங்குபவன் என்று சொல்லும் விதத்திலும் கடவுளை வணங்குபவன் காட்டுமிராண்டி என்கிறது அடிபட்டு போகும்.